ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பருப்பு வடை தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வடை செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளரில் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா நான் வந்து 1.25 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது சேர்த்துட்டு இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா பருப்பை அலசி இந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டு இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி நம்ம பருப்பை வந்து ஊற வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கை வச்சு அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அலசிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா ஊறி வந்திருக்குங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி தெளித்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைச்சிட வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதே மாதிரி மீதி இருக்கிற பருப்பையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து எல்லா பருப்பும் அரைச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 முழு பூண்டு, பாருங்கள் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து க்ளீன் பண்ணி இப்போ இது ரெண்டுத்தையும் இந்த அளவுக்கு நம்ம ஒன்றா மாதிரிமாக அரைச்சி இதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலையும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. அதில் நான் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது ஆயில் வந்து நல்லா சூடாகி இருக்குது. நம்ம வந்து வடையை தட்டி போட்டுக்கலாங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு மீடியமாக இந்த மாதிரி எடுத்து இப்படி உள்ளங்கையில் வச்சு தட்டி சேர்த்துக்கலாங்க. நம்ம வடையை வந்து சேர்க்கும்போது நல்லா எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒவ்வொன்றா தட்டி சேர்த்துட்டு நம்ம வடையை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு அடைசல் வடை வெந்து வரத்துக்கு 10 நிமிஷம் ஆகுங்க. நல்லா திருப்பி விட்டு உள்ளெல்லாம் இருக்கிற பருப்பெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டு நம்ம வடையை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இப்போ இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாங்க. கண்டிப்பாக ஒரு அரைசல் வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பருப்பெல்லாம் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. கலரும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா வடையுமே நான் பொரித்து எடுத்துட்டேன். பார்த்தாவே தெரியும், ரொம்ப சூப்பராக, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது. உள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்துருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.